ஸ்ரீகுருப்போ நமः. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனீபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமः. எல்லாம் வல்ல என் குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, என் அன்பு நேயர்களே, குரு பெயர்ச்சி 2025 மே மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் 1:20 குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நவகிரகங்களில் 9 கிரகங்களிலே ரொம்ப தூய்மையானவர், நேர்மையானவர். இன்னும் சொல்லப்போனால் மனிதர்களெல்லாம் நாமெல்லாம் செய்யக்கூடிய அந்த தவறுகளை எல்லாம் தன்பால் எடுத்துக்கொண்டு நமக்கு நன்மையை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு தூய்மையான அறம் சார்ந்த ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா நாம் அதை குரு பகவானைத்தான் கருணை காட்டக்கூடிய ஒரு கிரகம், நம் மீது கருணை காட்டக்கூடிய ஒரு கிரகம், நமக்கு எல்லாம் அனுகிரகம் செய்யக்கூடிய ஒரு கிரகம் இருக்குன்னாக்கா, நல்ல கிரகமாக இருக்குன்னா அது குரு பகவானைத்தான் நம்ம சொல்ல முடியும். அப்பேற்பட்ட தூய்மையான குரு பகவான் மே மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும்? குரு அப்படின்னு சொல்லிட்டாலே பாப நிவர்த்தி, அவ்வளோதான். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா குரு அப்படின்னாக்கா, நான் அடிக்கடி பதிவில் சொல்வதுண்டு, உங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு குரு கிடைக்கணும். நான் போகாத கோவில் இல்லை, ஏற்றாத தீபம் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, ஆனாலும் என் கஷ்டம் போகலை அப்படின்னு நீங்கள் புலம்புவீர்களேயானால் இன்னும் நீங்கள் சரியான குருவை நீங்கள் தேர்ந்தெடுக்கலை, இல்லை அல்லது இன்னும் உங்களுக்கு காலமோ நேரமோ கிரகமோ இன்னும் உங்களுக்கு நல்ல குருவை நீங்கள் கிடைக்கலன்னு அர்த்தம், நீங்கள் தேர்ந்தெடுக்கலன்னு அர்த்தம். அப்போ ஒரு நல்ல குரு கிடைப்பாரே ஆனால் எப்பேற்பட்ட கஷ்டத்துலேருந்து மெல்ல 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 வெளியே வந்துடலாம், கஷ்டத்துலேருந்து வெளியில் வந்துடலாம். அப்போ இந்த குரு பகவான் பெயர்ச்சி அடைகின்ற காரணத்தினாலே மெயினாக தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், மெயினாக நம்ம அதை தான் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி ஒரு தொழில் பண்ணுறது, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது ஆரம்பித்து ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து ஆரம்பிக்கும் போது ரொம்ப உற்சாகமாக, ரொம்ப சந்தோஷமாக, எதிர்பார்ப்போட இந்த தொழில் தான் நம்ம பெரிய ஆளாக போகிறோம், இந்த தொழில் தான் நம்மளை பேர் புகழ் வாங்கி கொடுக்க போகுது, இதை வச்சு தான் நம்ம பெரிய ஆளாக போகிறோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கற்பனையில் தொழில் ஆரம்பிச்சிடுறோம். அது சிறப்பாக நடப்பதும், மாறுபட்டு நடப்பதும், தலைகீழாக மாறுவதும், அல்லது திருசங்கு சொர்க்கம் மாதிரி அந்த தொழிலை நடத்த முடியுமா, விட்டுடுவோமா அப்படிங்கிற பயம் இருப்பதும், அநேக சட்ட சிக்கல்கள், மெயினாக ஃபண்டு டிமாண்ட், பண பற்றாக்குறை, ஆர்டர்லாம் இருக்குது, சாமி கையில் காசு இல்லை. சாதாரண ஒரு விவசாயியாக இருந்தாலும் சரிதான், விவசாயம் பெரிய பெரிய தோட்டங்கள் வச்சு விவசாயம் பண்ணக்கூடிய அன்பு விவசாய பெருமக்கள், அல்லது விவசாயம் சார்ந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, இல்லை பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், தொழில் நிறுவனங்கள், சின்ன சின்ன கடைகள்லேருந்து, கம்பெனிகள்லேருந்து, ஃபேக்ட்ரிஸிலிருந்து சுய தொழில் செய்யக்கூடிய நீங்கள் எந்த தொழிலாக இருந்தாலும் சரிதான், உலகம் முழுவதும் தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் இந்த குரு பெயர்ச்சி நடக்குமேயானால், நீங்கள் 12 ராசியில் எந்த ராசியாக வேண்டுமானால் இருங்க, தொழில் நல்லபடியாக இருக்கணுமா சார், கண்டிப்பாக குரு ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அந்த குரு மட்டும் உங்களை சப்போர்ட் பண்ணாருன்னா நிச்சயமாக உங்கள் கஷ்டங்கள் எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் சரி தான், எத்தனை கோடி ரூபாய் கஷ்டமாக இருந்தாலும் சரி தான், நிமிஷத்தில் சரியாகும். நிமிஷத்தில் சரியாகும் சார், உங்கள் வழி கிடைக்கும். அப்போ குருவை பாருங்கள். வேலை வாய்ப்பு, குருன்னு சொல்லிட்டாலே உத்தியோகம் புருஷ லட்சணம், வேலை வாய்ப்பு, ஆணுக்கு அடையாளம் வேலை தான், வருமானம் தான் ஆம்பளைக்கு அழகு. பெண்ணுக்கு அழகு சுமங்கலித்துவம், ஆணுக்கு அழகு வருமானம். அவன் வயசு கிடையாது, அவனுக்கு வருமானம் தான் அழகு. அப்போது யாராக இருந்தாலும் குருன்னு சொல்லிட்டாலே பதவி, பட்டம், அந்தஸ்து, கௌரவம், திருமணம், குடும்பம், குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்பு, தொழில், வருமானம், நிதி, பண யோகம், இந்த 11 வகையான சுபத்துவமான யோகத்தையும் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் தான். அப்போ இந்த குரு பெயர்ச்சி
உங்களுக்கு எவ்வளோ முக்கியம்னு பார்த்துக்கோங்க. நம்ம டீப்பாக உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுது, உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்பாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, இந்த குரு பெயர்ச்சிக்காக மிகப்பெரிய சிறப்பு பரிகார யாகம் நடைபெறுகிறது. இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் நீங்களும் பங்கு கொண்டு உங்கள் ராசிக்கான உங்கள் குடும்பத்துக்கான சங்கல்பம் செய்து கொண்டு பிரசாதம் உங்கள் வீடு தேடி வந்து சேரும். தேவையெனில் கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். வாங்க உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களே, அற்புதமான குரு பெயர்ச்சி, சூப்பரான குரு பெயர்ச்சி. யாருக்கு? மகர ராசிக்கு. ஆமாம் சாமி, இதனால் வரல 5ஆம் இடத்துல குரு இருந்தார், அப்போவே எங்களுக்கு நல்லது செய்யலை. அப்போ தான் அந்த 5ல் குரு இருக்கும்போது தான் எனக்கு வந்து தேவையில்லாத போய் ஒரு வம்பு வழக்கில் மாட்டினேன், தேவையில்லாம பக்கத்து வீட்டில் சண்டை, அல்லது சொத்து பத்து பிரச்சனை, இடத்துல பிரச்சனை வந்தது, அல்லது வேறு எதனா வம்பு வழக்கில் போய் மாட்டாங்க. என்ன சாமி இப்போ போய் நீங்கள் நல்லதுன்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக மகர ராசி என்பர்களே, குரு பகவான் 6ஆம் இடத்தில் மறைகிறார் என்று கவலை வேண்டாம். 6ஆம் இடத்துல போய் குரு மறைகிறாருன்னு ஒன்றும் கஷ்டப்படாதீங்க. அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு, மகர ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறாரு. அப்போ தொழில் அமைப்புகள் எல்லாம் சிறப்பானதாக இருக்கும். மகர ராசியை பொறுத்த வரையிலும் இந்த 7.5 சனியில் உங்களுடைய தொழில் அமைப்பு மொத்தமே சீர்குலைஞ்சு போயிருக்கும். ஒரு தொழில் அமைப்பு நீங்கள் எந்த அளவுக்கு அதை கட்டமைச்சு வச்சுருந்தீங்களோ அது எல்லாமே டேமேஜ் ஆகி போயிருக்கும். அந்த டேமேஜ் ஆன உங்கள் தொழில் அமைப்பை இப்போ 10ஆம் இடத்துல குரு சீர் செய்ய போகிறார். அதை கொஞ்சம் சரி பண்ணி ரிப்பேர்லாம் பண்ணி மீண்டும் அப்புறம் அந்த கடை திரும்பவும் திறந்துட்டாங்களாம், அந்த ஹோட்டல் திரும்ப ஓப்பன் பண்ணி ரீஓப்பன் பண்ணிட்டாங்க, சரி பண்ணிட்டாங்களாம். அந்த கம்பெனியை திருப்பி ரீஓப்பன் பண்ணிட்டாங்கப்பா, கம்பெனி வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்களாம். ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்க, அதெல்லாம் சரி பண்ணிட்டாங்களாம். இதை போல மகர ராசி என்பதே உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கலாம். நம்ம சொல்கிறதெல்லாம் உண்மை. அந்த அளவுக்கு நம்ம மகர ராசி அன்பர்களோடு நெருங்கி பழகுகின்றோம். உலகம் முழுவதும், எங்கே, கனடா, ஆஸ்திரேலியா, இன்னும் சொன்னால் ஃபின்லாண்டு, நிறைய வெளிநாடு, யூரோப் கண்ட்ரீஸில் இருந்து, அமெரிக்கா கான்டினென்ட்டில் இருந்து, வெளிநாடுகளில் இருந்து, அமெரிக்காவில் இருந்து, துபாயில் இருந்து, சிங்கப்பூர். அப்போது மகர ராசி என்பவர்கள் நம்மளோட நெருங்கி பழகுகிறார்கள். நம்ம இடத்துல வந்த ஜாதகத்தை வச்சு தான், அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நான் சொல்கிறேன். நெருங்கி நம்ம வாராகி இடத்திலே வந்த மகர ராசி என்பவர்கள் வந்து ஜெயிச்ச மகர ராசி என்பவர்கள் வரும்போது அழுதுகிட்டு வருவாங்க. சாமி, தொழிலை நீங்கள் தான் காப்பாற்றணும், ஸ்கூல் வச்சு நடத்த. அன்றைக்கெலாம் யூகேலேருந்து வராங்க, 3 ஸ்கூல் வச்சு நடத்துகிறாங்க. இவங்க ஸ்கூலுக்கு முன்னாடியே போட்டிக்காக 2 ஸ்கூல் திறந்துட்டாங்க. அவங்களுக்கும் வேலை நடக்கலை, இவனுக்கும் வியாபாரம் நடக்கலை, 2 பேரும் கஷ்டப்படுறாங்க. அப்போ 2த்தை 3 2ஆக்கி அவங்க சரி பண்ணி கொடுத்தோம். இதெல்லாம் வாராகி செஞ்சு கொடுத்தாங்க, அம்பாள் செஞ்சு கொடுத்தாங்க. அப்போ இதை போல் உணர்ந்து சொல்கிறேன், மகர ராசி என்பவர்களே, உங்கள் தொழில் அமைப்புகளை எல்லாம் கடந்த காலங்களில் சனி பகவான் கலைச்சி டேமேஜ் பண்ணிட்டு போயிருப்பார். சரியான வேலையாட்கள் இருந்திருப்பாங்க, அவங்கெல்லாம் மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஒருத்தன் இறந்து போயிருப்பான், எல்லாம் ஓடி போயிருப்பான், தப்பு பண்ணியிருப்பான், திருடி இருப்பான், ஏதாவது ஒரு விஷயம் குணஷ்ட வேலையை பண்ணியிருப்பான். அப்போது இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படக்கூடிய தொழில் அமைப்புகளில் எல்லாம் கஷ்டப்படக்கூடிய மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கெல்லாம் நன்மை நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு பயிற்சியாகத்தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைகிறது. கவலை வேண்டாம், தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். இந்த தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினாலே உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி என்பவர்களே, தொழில் சிறக்கும். சார், பரம்பரையாக நாங்கள் இந்த நகை கடை வச்சுருக்கோங்க சொல்கிறீங்களா? 3 தலைமுறையாக நகை கடை வச்சுருக்கோம். பரம்பரையாக நாங்கள் இந்த மளிகை கடை வச்சுருக்கோம். பரம்பரையாக இந்த ஃபேக்ட்ரியை நாங்கள் ரன் பண்ணுறோம் சார். நாங்கள் லெதர் ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம், நாங்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறோம், நாங்கள் இந்த ஷோரூம்ஸ் வச்சு நடத்துகிறோம் சார். எங்கள் அப்பா ஆரம்பித்து கொடுத்தாரு. கனிம வளங்கள், விவசாயம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு, மெயினாக விவசாயம்தான் உயிர் நாடி. விவசாய பெருமக்கள் தான் நமக்கு அன்பு தெய்வம். ஒவ்வொரு விவசாயம் நமக்கு தெய்வம், கையெடுத்து வணங்க வேண்டிய ஒரு தெய்வம். நடமாடும் தெய்வம் யாருன்னா விவசாயி தான். அவன் தான் நமக்கு சோறு போடுறான்.
அப்போ அன்பு தெய்வங்கள், விவசாய பெருமக்கள், உலகம் முழுவதும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எனி பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, ஐடி ஃபீல்டு, ஐடி பிஸ்னஸ்ஸு, ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்ஸு, இன்னும் எத்தனை தொழில்கள், ஆடிட்டர்ஸு, டாக்டர்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, பில்டர்ஸு, ரியல் எஸ்டேட்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, கனிம வளங்கள், குவாரிகள், க்ரஷர்ஸு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு, ஷோரூம்ஸு, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். அதே போல தான் வேலை, கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், குறிப்பாக பேங்க் செக்டர்ஸில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், பேங்க் செக்டர்ஸில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அதே போல் ஸ்பெசிஃபிக்காக கவர்மெண்ட் ஜாப்பில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், அரசு அதிகாரிகள், ஒரு எஸ்டிஓ, ஒரு ஏஇ, ஒரு டைரக்டர், செக்ரட்டரி, ஒரு ஐஏஎஸ், ஐபிஎஸ், கலெக்டர்ஸ். அப்போது அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், பேங்க் செக்டராக இருக்கலாம், அல்லது விளையாட்டுத்துறையாக இருக்கலாம், ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம். அதே போல் தொழில் அமைப்புகளில் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். மகர ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி தொழிலும் உத்தியோகமும் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். 10ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்கிறார். 10ஐ குரு பார்க்க பதவி உயர்வு உண்டு. நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம், இடமாற்றங்கள் எதிர்பார்க்கலாம், வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம், வேற கம்பெனி சேஞ்ச் பண்ணுறது, ஜாப் சேஞ்ச் பண்ணுறது, அப்ராட் போகிறது, நல்ல அரிய பல யோகங்கள் உண்டு. 10இல் குரு இருக்க பதவி உயர்வு, பதவி, பட்டம், அந்தஸ்து, கௌரவம், பதவி உயர்வுகள், நல்ல போஸ்டிங்கு, தொழில் அமைப்புகள் எல்லாம் சீர் செய்வது, இந்த மாதிரி நிறைய நன்மைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன மகர ராசி அன்பர்களே. இப்போ என் தொழிலை, என்னுடைய உத்தியோகத்தை, என்னோட வருமானத்தை நான் எப்படி சாமி அந்த டேமேஜை சரி பண்ணுறது? குரு பார்க்குறாருன்னு சொல்கிறீங்க, குரு சரி பண்ணுறாருன்னு சொல்கிறீங்க. இப்போ என் ஜாதக பிரகாரம்னா மகர ராசினா என்ன தொழில் பண்ணுறேன்னா, இந்த நாட்டில் இருக்கேன், நான் இந்த ஊரில் இருக்கேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு, என் தொழில் அமைஞ்சு போச்சு, கம்பெனி கெட்டு போச்சு, இப்போ நான் திரும்பி இப்படியே காப்பாற்றுறேன், நான் என்ன சாமி பண்ணணும்னா அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அது ஏன் அப்படி நடந்தது, இடதோஷமா, எதிரிகளுடைய தொந்தரவா, செய்வினை கோளாறா, எதிரிகள் செய்த சூழ்ச்சியா, கலகமா, இல்லை வேறு ஏதேனும் அவங்க மறைமுகமாக பண்ணி வச்சுருக்காங்களா, இல்லை எந்த மாதிரியான கிரகம் அஃபெக்ட் பண்ணிச்சு, இல்லை அவங்க ராகு தான் பண்ணாரா அந்த வேலையை, இந்தெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு வாராகி இடத்திலே அதுக்குரிய பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் நல்ல புதிய வாழ்க்கை ஆரம்பம் மகர ராசி நேயர்களே. முடிந்தால் இன்னொன்றை கூட நீங்கள் எளிமையாக இன்னொன்றை செய்யலாம். உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி என்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியை முன்னிட்டு 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மிகப்பெரிய அளவில் குரு பெயர்ச்சி பரிகார யாகம் நடைபெறுகிறது. நேரில் வரணும்னு அவசியம் இல்லை. உங்கள் கம்பெனி பேரில், உங்கள் ஃபேக்ட்ரி பேரில், உங்கள் நிறுவனங்கள் பேரில், குடும்பத்தார் பேரில், வேலை பேரில், உங்களுக்கு எது பிரார்த்தனையோ எது நடக்கணுமோ அந்த பிரார்த்தனையை சொல்லி முன்பதிவு செய்து அதற்கான கட்டணங்களை செலுத்தி பிரசாதம் உங்கள் வீடு தேடி வரும்படியாக செய்து கொள்ளலாம். முடிந்தால் அந்த குரு பெயர்ச்சி பரிகார யாகத்தில் பங்கு பெறுங்கள் மகர ராசி அன்பர்களே. அப்போது தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 12வது வீட்டை பார்த்து வீண் விரயங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாரு. அதே போல் 2ஆம் பாவத்தை குரு பார்த்து உங்களுக்கு நல்ல வருமானம் வரும்படியாக செய்கிறார். இனிமேல் உங்களுக்கு வருமானம் சிறப்பாக இருக்கும். நல்ல பரிகாரங்கள் செய்து, நல்ல வழிபாடு செய்து, விளக்கேற்றி வழிபாடு செய்வீர்களேயானால் இனி வருமான தடையே இருக்காது. பணங்காசு கை சேர கை நிறைய பணங்காசுகள் சேரும். பணவரவு தனவரவு இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.